நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ ஆட் ஷூட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ டயலாக்க குடுத்து, "நீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணு, ப்ராம்ப்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாடலுக்கு. ஸோ அந்த மாடலும் ரெடி ஆகி பயங்கரமாக ஸ்டைலாக திமிருத்தனத்தெல்லாம் காட்டிக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. டைரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா திமிருத்தனத்தில் ஏதோ ஏனோ போனோன்னு நடிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2, 3 டேக் போகுது. ஆனால் ஒழுங்காகவே நடிக்கவே இல்லை. டைலாக்கும் சொல்லவே இல்லை. நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நம்ம டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தடவ சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ஆனா, அந்த மாடல் கேட்கறதாவே இல்ல. இந்த சின்ன கடைக்கிலாம் இவ்வளோ விளம்பரம் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கம்பெனிய பத்தி மாடல் கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு சுர்ருன்னு ஏறிடுச்சு தலையில. நேரா போயிட்டு, "ஆஃப்டர் ஆல் சின்ன விளம்பரமா? சின்ன கடையா? உனக்கு நான் எவ்வளவு காசு குடுத்து இங்க வர வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படி நீ என் கம்பெனிய பத்தி இவ்வளோ கேவலமா பேசலாம்?" அப்படின்னு மாடல் கிட்ட சண்டைக்கு போறாரு. உடனே அந்த மாடல், "அப்படின்னா நீ இவள வச்சு வேணா எடுத்துக்க. அதாவது ஹீரோயின காமிச்சு இவள வச்சே இந்த விளம்பரத்த எடுத்துக்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் இவள வச்சே இந்த விளம்பரத்த எடுத்து என்னோட வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணி சக்சஸ் ஆயி காமிக்கிறேன் பாரு, அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த மாடல் கிட்ட சவால் விடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வழக்கம் போல வில்லி லாவண்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. "என்னது இவ மாடலா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல ஹீரோயின் வந்து, "என்னது நம்ம நடிக்கணுமா?" அப்படின்னு ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் முடியலன்னா தான் நம்ம ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணிடுவாரு. அப்ப வேலைய விட்டு போறேன்னு நீனே எழுதி குடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து சம்மதிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் மாடல் ட்ரெஸ்லாம் போட மாட்டேன். எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அத தான் போடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட் ஷூட்டுக்காக சூப்பரா அழகா சாரி கட்டிக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோவ பார்த்துட்டு அசந்தர்றாரு. "என்ன இவ இவ்வளோ அழகா இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு அசந்தர்றாங்க. ஸோ இனி எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.